தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ வர வர மக்கள் சீமான் அவர்கள் ஏன் இதை பேச மாட்டேங்கிறாரு, சீமான் அவர்கள் ஏன் இந்த போராட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, சீமான் அவர்கள் இந்த இஷ்யூவை பற்றி ஏன் வெளியே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில மக்களோட முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழவரப்பள்ளி டேம்ல நுரை நுரையா தண்ணி வருது, அங்க ரசாயனங்கள் கலக்கப்படுது. எனவே இந்த விஷயங்கள் உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கைகள் மேல கோரிக்கைகளா சீமானவர்களுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதை சீமானவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே காணொலிகள்லாம் போட்டு அந்த ஸ்டேஜ்ல ஊர்ல எந்தெந்த ஊர்ல சீமானவர்கள் பொதுக்கூட்டங்கள் பேசுறாரோ அந்தந்த பொதுக்கூட்டங்களுக்கு சீமானவர்கள் அந்த ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இவ்வளவு விஷயங்கள் சீமானவர்கள் செஞ்சிருந்தோம், சீமானவர்களுக்கு ஓட்டு போடல. இப்போ சீமானவர்கள் இதை பேசணும், சீமானவர்கள் இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனவே சீமானவர்கள் இவ்வளவு நாள் பொறுத்தது போது இந்த மக்களுக்கு நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய மாபெரும் கண்டன பொது ஆர்ப்பாட்டத்தை சீமானவர்கள் முன்னெடுத்திருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுல ரசாயனங்கள் கழிவுநீர் கலப்பதை நிறுத்தணும். இப்போ மிகப்பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரியில சீமானவர்கள் தலைமையில நடக்க போகுது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல இடுமவனம் கார்த்திக் அவர்கள் தலைமை பேச்சாளராக பேசுறாரு. செந்தமிழன் சேரன், லார்ட் சிவா அப்படின்ற 3 முக்கியமான நாம் தமிழர் கட்சியினரோட தம்பிகள் பேசுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கடைசியில என்னனாலும் சீமானவர்கள் தான் பேசணும். இதை பத்தி என்னைக்காவது புஷியானது ஒரு விஷயத்த வாயை திறந்து பேசி இருப்பாரா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அவர் தான் இதுக்கான அமைச்சர். இதை பத்தி அவர் பேசுறதாவும் தெரியல. இதை எத்தனையோ ரீல்ஸ் இப்ப போட்டு பார்த்துட்டாங்க. ஆனாலுமே யாருமே இதை கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமானவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.